ஒரு ஈஸியான பெரிய பெரிய இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இட்லி மாவு அரைக்கிறதுக்கு 2 அழாக்கு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க, 2 அழாக்கு புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி போட்டு 6 மணி நேரம் ஊற வைக்கணும். 1 அழாக்கு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி போட்டு நல்லா ஊற வைங்க. இதுவும் 6 ஹவர்ஸ் ஊறணும். இப்போ 6 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ மிக்சியில் போட்டு அரைக்கலாம். தனித்தனியாக அரைங்க. இப்போ உளுத்தம்பருப்பு அரைச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு அரிசி அரைக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக அரைங்க, நல்லா திக்காக வரணும் இந்த மாதிரி. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். உளுத்தம்பருப்பு இருக்குது, இட்லி அரிசி மாவும் இருக்குது. தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏர் பபிள்ஸ் இல்லாமல் இருக்கணும். 7 ஹவர்ஸ் விடுங்க. இந்த மாதிரி ஃபெர்மெண்டேஷன் ஆகும். இந்த மாதிரி திக்காக வரணும். இட்லி மாவு ரெடி ஆயிடுச்சு. இதில் இட்லி சுட்டு பாருங்கள், பஞ்சு மாதிரி வரும். இப்போ பெரிய பெரிய இட்லி பண்ண போகிறோம். தட்டை எடுத்துக்கோங்க, எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க, மாவை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கரில் வச்சு எடுத்துடலாம். இப்போ வெந்துடுச்சு. இப்போ இதை பொடியாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ கட் பண்ணிக்கோங்க. பெரிய இட்லியாக கட் பண்ணணும், ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. நான் வந்து ஃபிங்கர் ஷேப்பில் கட் பண்ணுறேன். சைடில் கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ அதை ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய்லாம் கொதிக்கட்டும். இப்போ இட்லி பீஸை ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இட்லி 2 பக்கம் வேகணுங்க, அதனால் பொறுமையாக ஆட் பண்ணுங்கள். இப்போ நல்லா ஃப்ரை ஆகுது. இப்போ திருப்பி போடலாம். இந்த மாதிரி திருப்பி போட்டுகிட்டே இருங்க, கலர் சேஞ்ச் ஆகும். நல்லா கோல்டன் கலரில் வரணும். இப்போ நல்லா டீப் ஃப்ரை வந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். ஃப்ரை பண்ண இட்லி மேலே பெரிய பெரிய மசாலா ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃப்ளேக்ஸ், ஆனியன் பவுடர், கார்லிக் பவுடர், மிளகாத்தூள், ஒரிகானோ, மிளகு, உப்பு, சர்க்கரை மிக்ஸ் பண்ணிங்கன்னா பெரிய பெரிய மசாலா கிடைக்கும். இல்லைன்னா ஆன்லைனில் கூட ரெடிமேட் மசாலா கிடைக்குது, வாங்கிக்கலாம். இப்போ மேலே தூவுங்க. ஸ்பைசி ஜாஸ்தியாக வேணும்னா நிறைய மசாலா தூவிக்கோங்க. ஒரு சுவையான பெரிய பெரிய இட்லி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி சிம்பிள் ரெசிபியில் யூடியூப் சேனல் போட்டிருக்கேன், அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.